Hi there guys, welcome to Whiteboard series part 4. So it's obvious for you, fact 101. Excess energy stored. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா இதை தெரிஞ்சுக்கோங்க. Fat is ultimately a stored form of excess energy. இப்போ ஒரு தண்ணி குடிக்கிறீங்கன்னா அந்த தண்ணி உங்கள் உடம்புல சேராது. That will flush out. ஒரு கொஞ்சம் சில கிராம்ஸை வந்து செல்ஸ் ரீடைன் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி ஒரு 5 லிட்டர் குடிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு உடம்புல சேர போகிறது இல்லை. இட் வில் ஃப்ளஷ் அவுட். பட் இப்போது எக்ஸஸ் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா பாடி வில் ஸ்டோர் சம்வேர் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். நான் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு எக்ஸஸ் எனர்ஜி இங்கே சேரலாம், சில பேருக்கு இங்கே டபுள் சின்னில் இங்கே சேரலாம், இல்லைனா இங்கே ஃப்ளாங்க்ஸ் ஆர் லவ் ஹேண்டில்ஸ் இங்கே சேரலாம், இல்லைனா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தொப்பை வெளியில் சேரலாம், டைஸ் மிட் செஷன் லைக் எனிவேர். அந்த எனர்ஜியை ஒவ்வொருத்தங்களோட ஜெனட்டிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பாடி பார்ட்டில் அதிகமாக அக்யூமுலேட் ஆகும், இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மியாக அக்யூமுலேட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ஜெனட்டிக்ஸ். பட் எக்ஸஸ் எனர்ஜி உங்கள் பாடி உடம்புல ஸ்டோர் பண்ணிக்கும். எவால்யூஷன். சரி, இதெல்லாம் என்ன மேட்ரு, எப்படி எவால்யூட் ஆகுதுன்னா, லெட்ஸ் கெட் பேக் டு த ஏன்ஷியன்ட் டைம். ஃபைன், திங்க் அபவுட் இட். அப்போ வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், எகிட்டேரியன், வீகன், கீட்டோ, பேலியோ, மெடிடேரியன் இந்த மாதிரி எந்த டயட்டும் கிடையாது. வி ஆல் ஆர் ஹண்டர்ஸ். வேட்டையாடி தான் சாப்பிடணும், உணவு கிடைக்கும். எப்போ கிடைக்க போகுது உணவு, என்ன மாதிரி உணவு கிடைக்கும், எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும், எவ்வளோ வெயிட்டில் கிடைக்கும், எவ்வளோ தூரத்தில் கிடைக்கும்னு எதுவுமே தெரியாது. லைக் எவ்ரி திங் இஸ் அன்சர்டைன். த காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஹை. அப்போது வேட்டையாடி தான் சாப்பிடணுங்கிறப்போ பயாலஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா we are not designed to eat 3 times a day along with one snacks, 4th meal or 5th meal it goes off. We are not designed in that way. நம்ம வேட்டையாடி தான் சாப்பிட்றதுக்குன்னே நீ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கிற, உயிரே கூட போகலாம் உனக்கு ஒரு உணவு தேடி நீ போகும்போது. வென் யூ ஆர் ஹண்டர், ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி உங்களுக்கு ஒரு மான் கிடைக்குதோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு அனிமல், ஏதாவது ஃபிஷ், எது கிடைக்குதோ அதை வேட்டையாடி அதை தூக்கிட்டு இழுத்துட்டு வந்து, அப்போது எந்த ஆயிலும் கிடையாது, ஃபுல்லாக பார்பிக்யூ மெத்தட் தான், ரைட்? ஸோ அதை உங்களுக்கு தெரியும் எப்படி சாப்பிட்ருப்போன்ட்டு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றோம். அப்போது மொத்த ஃபுட்டும் நம்ம வந்து அந்த டைமில் கிடைக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டோமா, முழுசாக சாப்பிட்டோமான்னு இப்போ நம்மளுக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வேளை உணவு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அவர் பாடி ஸ்டோர்ஸ் தட் எனர்ஜி. திருப்பி ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம ஹண்டிங் ப்ராசஸ் போகும்போது நமக்கு எனர்ஜி வேணும்ல, எனர்ஜி இல்லாமல் யூ கேனாட் ஹண்ட் இட். ஸோ அந்த எனர்ஜிக்காக தான் பாடி ஸ்டோர் பண்ணுது. ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது, ரைட்? ஆர்டர் பண்ணால், ஃபுட் ஆப்ஸ் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுது. காலையில் சாப்பிட்டாகணும், மதியானம் சாப்பிட்டாகணும், நைட்டு சாப்பிட்டாகணும், காலையிலேக்கும் மதியானத்துக்கும் நடுவில் ஒன்று சாப்பிட்டாகணும், மதியானத்துக்கும் நைட்டுக்கும் நடுவில் இன்னொன்று சாப்பிட்டாகணும். ஒரு 3 மீல் 2 ஸ்நாக்குங்கிறது குறைந்தபட்சம் 99% ஆஃப் த பீப்புள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்படாது. நீங்கள் வந்து அந்தளவுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுற ஜாபில் இருந்தால் பரவாயில்ல, ரைட்? நீங்கள் ஃபிசிக்கல் லேபரிங் ஒர்க்கில் இருக்கீங்க, லைக் இஃப் யூ ஆர் அ ஃபார்மர் அப்படின்னா பிரச்சனையே அங்கே இருக்காது. பட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் மோர் தென் 80-90% நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வென் யூ கன்சியூம் எனர்ஜி தேன் வாட் யூ பேர்ன், நீங்கள் பேர்ன் பண்ணுறதே 500-600 கேலரிஸ் தான். ஆனால் நான் சாப்பிட்றது 2000-3000 தான். அது எங்கே போகும்? எக்ஸ்ட்ரா வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட், அதாவது ஒரு தண்ணியெலாம் காட்டுக்கு மாற்றிட்ட உடம்பு மாறிடுச்சு, அந்த இடத்துல நமக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா அப்போது நம்மளை உயிர் பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது பாடியோட ப்ரைமரி யூஸ். இப்படி தான் உருவாகுது. ஸோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை நம்ம அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், வருஷக்கணக்கில் நம்ம அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரைட்? தெர் ஆர் மெனி ஆப்ஸ், ஹெல்த்திஃபை மீ, மை ஃபிட்னஸ் பால் நிறைய இருக்குது. நீங்கள் நேற்று சாப்பிட்டது இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சாப்பிட்டது ஃபுல்லாக நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு இது கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் உங்கள் பாடிக்கு எவ்வளோ தான் தேவைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் யூ நோ நமக்கு ஏன் தொப்பை இருக்குன்ட்டு. ஆல்ரைட். ஒபிசிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி எவால்யூஷன் நவ் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. இவ்வளோ சாப்பிட்றதால எவ்ரி ஒன் வில் பி ஒபீஸ். இந்தியா இஸ் தி 3rd ஹையஸ்ட் ஒபீஸ் நேஷன் இப்போது.
அண்ட் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா த என்டையர் வேர்ல்டு ஒரு 30-40 இயர்ஸ் பிஃபோர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400% ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அலார்மிங். இந்த 1800s 1890s ஒரு ஒபீஸ் பர்சன் பார்த்தா அவனை சர்க்கஸில் வைப்பாங்க, ரைட்? அங்கே அவன் பாரு குண்டா இருக்கான் பாரு, ஒபீஸாக இருக்கு, ஹீஸ் ஒபீஸ் பர்சன் சொல்லிட்டு. சர்க்கஸில் இப்போ வைக்கணும்னா நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சர்க்கஸ்குள்ளே தான் உட்காந்துருக்கணும், ஏன்னா எல்லாருமே ஒபீஸாக தான் இருக்கும், ரைட்? நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ரைட்? ஸோ ஒபிசிட்டிங்கிறது இப்போது அலார்மிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நாட்டில். இப்போ பெரிய பிரச்சனை எதுன்னா இந்த சுகர், பிபி, தைராய்டுலாம் ஒரு 5-10% அப்படி ஒதுக்கி வச்சாலும் மெஜாரிட்டி ஒபிசிட்டி தான். இன்னைக்கு டிஸார்டர், அது டிசீஸ் கிடையாது, டிஸார்டர். ஓகே, ஸோ முக்கியமாக சைல்டு ஒபிசிட்டி எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒவ்வொன்றுலையும் என்னென்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மென், உமன் அண்ட் லைக் ஓல்ட் ஏஜ், சில்ட்ரன்ஸ். போன வருஷம் என்ன டேட்டா, இந்த வருஷம் என்ன டேட்டா பார்த்தீங்கன்னா டேட்டா டிப் பண்ணாமல் தெரில, டேட்டா மேலே தான் ஏறிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி 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 அலார்மிங் ஃபார் எவ்ரி ஒன். தயவு செஞ்சு வெயிட்டை குறையுங்க. இம்பார்ட்டன்ஸ் EFAன்னு கொடுத்துருக்கேன், ரைட்? ஐ டெல் யூ. இப்போ ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா a combination of amino acids சொல்லுவாங்க, 9 essential amino acids. அது வந்து that makes a complete protein. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனுங்கிறது பாடிக்கு எசென்ஷியல். அந்த மாதிரி EFA எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபேட்டும் உடம்புக்கு வந்து 100% மேண்டேட்ரி. கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேண்டேட்ரி கிடையாது, அப்போனா அது தேவையே கிடையாது, அது தேவை. பட் கார்போஹைட்ரேட் இல்லைன்னா நீ செத்துற மாட்ட. ஆனால் ப்ரோட்டீனோ இல்லை ஃபேட்டோ இல்லாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம காலி. ஸோ ஃபேட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. எந்த அளவுக்குன்னா யுவர் பிரெயின் பார்த்தீங்கன்னா 60% இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட். அந்த ஃபேட் இல்லைன்னா அந்த நியூரான்ஸ்லாம் ஒர்க்கே ஆகாது. அண்ட் செல்ஸ், உங்களுக்கே தெரியும் மில்லியன்ஸ் கணக்கில் செல் இருக்குன்ட்டு. செல் மெம்ப்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செல் மெம்ப்ரெயினே அந்த ஃபேட் இதுவால் தான் ஃபார்ம் ஆகுது. லைக் ஃபேட் தான் ஹார்மோன் ரெகுலேஷன். உங்களுக்கு சட்டைட்டி ஃபீலிங்லேருந்து எல்லா ஹார்மோனல் பேலன்சஸ், எஸ்பெஷலி டெஸ்டோஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன், அந்த ஸ்டெராய்ட் ஹார்மோன்ஸ் அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கே கொலஸ்ட்ரால் இஸ் அ ப்ரீகர்சர். கொலஸ்ட்ரால்னே ஒன்றே ஐயோ கொலஸ்ட்ரால் பேட்லாம் கிடையாது, கொலஸ்ட்ரால் இஸ் குட். அதுலேயே HDL, LDLலாம் இருக்குது, ஃபைன், ஃபர்கெட் இட். ஸோ சாரி, கொலஸ்ட்ராலில் டயட்ரி கொலஸ்ட்ரால் வேறு, பிளட் கொலஸ்ட்ரால் வேறு. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் இட். கொலஸ்ட்ரால் இஸ் குட் ஃபார் யூ. அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஃபேட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபேட் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைப்ஸ், இப்போது எனக்கு தெரிஞ்சு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேட்டுன்னு வச்சுக்கோங்க. ட்ரைக்ளிசரைட்ஸ், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு 3 மாலிகுல்ஸ் இருக்குது, மோனோக்ளிசரைட்ஸ், டைக்ளிசரைட்ஸ் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ். இதுதான் நம்ம ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சொல்கிறோம். நீங்கள் ஒரு லிபிட் ப்ரொஃபைலையும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ரைக்ளிசரைட்ஸ் உங்கள் பிளட்டில் எவ்வளோ இருக்குங்கிற அளவு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். வாட் இஸ் த டிசைட் லெவல் அண்ட் நீங்கள் எவ்வளோ கேரி பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது. அண்ட் சப்கியூட்டீனியஸ் ஃபேட், ஸோ இப்படி பிடிச்சா கையில் ஒரு பீஸ் மாடுது பார்த்தீங்களா, அதுதான் சப்கியூட்டீனியஸ் ஃபேட், நம்ம ஸ்கின் லேயருக்குள்ளே இருக்கிறது. அண்ட் விசரல் ஃபேட், இவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 டேஞ்சரானவன், விசரல் ஃபேட். ஏன்னா லிவர் அண்ட் அப்டமன், ஸ்டொமக், இந்த மாதிரி ஒரு வைட்டல் ஆர்கன்ஸை சுற்றி ஃபார்ம் ஆகும். இப்போ லிவர் சுற்றி ஃபார்ம் ஆனால் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ பேன்க்ரியாஸை சுற்றி ஃபார்ம் ஆச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகி டைப் 2 டயாபெட்டிஸ் வருது. ஸோ வைட்டல் ஆர்கன்ஸை அதோட வேலையை சரியாக செய்ய விடாமல் அதுக்கு மேலே படிந்திருக்கிற கரை, அதுக்கு மேலே படிந்திருக்கிற அந்த கொழுப்பு, அதை தான் விசரல் ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே ஒரு நாளில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்றதாலையோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதாலையோ ஆகிறது கிடையாது. கண்டினியூவஸ் டேக்கிங், ஒரு ஹேபிட் மாதிரி சாப்பிட இருக்க தான் அது டெவலப் ஆகி ஒரு கட்டத்தில் லைக் யூ ஆர் கெட்டிங் தோஸ் சிம்டம்ஸ் அதெல்லாம். ஸோ எஸ், visceral fat very dangerous and harmful for your health. Subcutaneous fat not really dangerous, but heart disease எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா லைக் டூ மச் ஆஃப் ஃபேட், பெல்லி ஃபேட் எல்லாமே இருக்கும்போது யூ கேனாட் ஈவன் ஸ்லீப் வெல், ரைட்? யூ கேனாட் ட்ரெஸ் கான்ஃபிடென்ட்லி எல்லாமே. ஸோ சப்கியூட்டீனியஸ் ஃபேட்டும் ரெடியூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபேட் பர்சன்டேஜ், அப்போ எவ்வளோ தான் ஃபேட்டாக இருக்கணும், ஃபேட் எசென்ஷியல்னு சொல்லிட்டோம். ஆனால் டூ மச் ஆஃப் ஃபேட் அக்யூமுலேஷன் ஆனால் என்ன ப்ராப்ளம்னு நம்ம பேசிட்டோம். ஸோ ஃபேட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். ஒரு அத்லெட்டுக்கு ஒரு ஃபேட் பர்சன்டேஜ், பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், அண்ட்
ஜென்ரல் ஃபிட்னஸில் இல்லாதவங்க ஒரு பர்சன்டேஜில் இருப்பாங்க. பட் த ரெக்கமெண்டேஷன் இஸ் மென் பார்த்தீங்கன்னா 15 to 19%. நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்கள் செஸ்ட்டு வெளியே இருக்கணும், வயிறு உள்ளே இருக்கணும். ஆனால் இப்போது செஸ்ட்டு உள்ளே இருக்குது, வயிறு வெளியே இருக்குது, ஆப்போசிட்டாக. அப்படி தான் அது இருக்கக்கூடாது. ரைட். ஸோ 15% to 19% இருந்தீங்கன்னா யூ லுக் குட். இந்த லெஸ் தேன் 15% போகிறது தான் அந்த 6 packs ஜேர்னி வரும். அது வந்து ஈவன் தட் லுக்ஸ் வெரி ஷார்ப் வென் யூ ஆர் இன் single digit பாடி ஃபேட். forget about it. அது unsustainable. you cannot sustain it for lifetime. ஒரு வாட்டி ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணால் you can try, but I don't recommend it. 15 to 19% நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சாப்பிடலாம், லைஃப் என்ஜாய் பண்ணலாம், பட் ஃபிட்டாக இருக்கலாம். யூ லுக் குட். அண்ட் உமன் 19 to 22% பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் உமன், அத்லெட்டிக் உமனாக இருப்பாங்க. அந்த 22 to 26% பார்த்தீங்கன்னா தட் குட் பி அ ரைட் ஃபேட் பர்சன்டேஜ். யூ வில் நாட் லுக் ஒபீஸ், யூ லுக் குட். இந்த 26க்கு மேலே 30 அதெல்லாம் போகும்போது யூ லுக் ஃபேட். ஸோ போட்டு பாருங்கள், லைக் டிசைட் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ஃபார் மென் அண்ட் உமன் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேட் பர்சன்டேஜை கண்டுபிடிங்க. ஆன்லைனில் தெர் ஆர் மெனி கேல்குலேட்டர்ஸ். ஒரு 10 ரூபா இன்ச்சு டைப் வச்சு யூ கேன் செக் லைக் உங்கள் நெக் எந்த எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, உங்கள் வெயிட் எவ்வளோ, உங்கள் ஹைட் எவ்வளோ போட்டிங்கன்னா the ஆன்லைன் கேல்குலேட்டர் ஷோஸ். பட் தோஸ் ஆர் +or -2% அப்ராக்சிமேட். அது எப்படின்னா இருக்கலாம், பட் +or-2% தான். ரைட். நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஜிம் ஜாயின் பண்ணிங்கன்னா தே ஹாவ் கஸ்டமைஸ்ட் எக்யூப்மெண்ட் வேர் இட் கெட் யூ ஆல்மோஸ்ட் 90% அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுத்துரும். அவங்க ஜிம்மில் நீ ப்ரீமியம் ஜிம் ஜாயின் பண்ணும்போது they'll give you the in-body analysis. ரைட். ஆல்ரைட். செட் பாயிண்ட் ஃபேட் இன்டேக். ஸோ ஃபேட் அப்படின்னா ஃபேட் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபுட்டு இன்டேக்லேயும் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட். அன்சேச்சுரேட்டட்ல பார்த்தீங்கன்னா மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு மாறும். லைக் சேச்சுரேட்டட் ஃபேட்லாம் என்ன, அன்சேச்சுரேட்டட் எது, அதில் மோனோ எது, பாலி எது, omega-3 omega-6, இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போனால் கான்வர்சேஷன் கோஸ் அப். ஸோ ட்ரான்ஸ் ஃபேட், தட்ஸ் ஹைட்ரோஜனைஸ்ட் ஃபேட், ஆர்டிஃபிஷியல் ஃபேட் விச் we created. இதெல்லாம் வச்சு ஃபுட்லேருந்து வருதுப்பா. சேச்சுரேட்டட் ஓகே, அன்சேச்சுரேட்டட் பாலி, மோனோ இதெல்லாம் ஃபுட்லேருந்து வருது, எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்லேருந்து வருது, தட் இஸ் குட். பட் ட்ரான்ஸ் ஃபேட் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சர் அண்ட் ஹார்ம்ஃபுல். இதுதான் அந்த கெட்ட கொழுப்பை எல்டிஎலை க்ரியேட் பண்ணுது, பிளட் வெசல்ஸில் உள்ளே போய் பிளாக் பண்ணுது, ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இது எல்லாமே வர்றது காரணம் இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டு தான். சாப்பிடவே கூடாதுன்னா இல்லை, ஒரு 1% you can take it, 2% you can take it, but definitely not more than that. Example, packed foods, processed foods, highly processed foods, ரொம்ப எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது, இது எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ் ஃபேட் இருக்குது. வீட்டிலேயே ஒரு காயை போட்டு வதக்குன்னு வதக்குனீங்கன்னா அது ட்ரான்ஸ் ஃபேட்டாக மாறும். அந்த காயில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் செத்து போயிடும், அந்த சக்கையை தான் சாப்பிடுவீங்க. ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு குக் அண்ட் ஈட் யுவர் ஃபுட்ஸ் வெல். ஆல்ரைட். செட் பாயிண்ட் தியரி, வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இப்போது நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருப்போம். நான் 80 kg இருந்தேன், 20 கிலோ குறைச்சேன், 10 கிலோ குறைச்சேன், திருப்பி நான் டயட்டை விட்டேன், திருப்பி எனக்கு அதே வெயிட் வந்துருச்சு. நான் 110 இருந்தேன், 30 கிலோ குறைச்சேன், பட் திருப்பி இப்போ நான் 120க்கு போயிட்டேன், 40 கிலோ எனக்கு ஏறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க, குறைக்கிறதும் ஏற்றுறதும் அப்படி. ஏன்னா இட் ரிலேட்ஸ் டு எவால்யூஷன் ஆஃப் ஃபேட். ஏன்னா யுவர் பிரெயின், யுவர் நியூரான் செல்ஸ், யுவர் பாடி don't like weight loss. வெயிட் லாஸ்க்காக ப்ரோக்ராம் செய்யப்பட்டது கிடையாது, வெயிட் கெயினுக்காக தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா we are hunters. நம்ம வந்து எக்ஸஸ் எனர்ஜியை பாடியில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். 3 வேளை சாப்பிட்ணுங்கிற அந்த டிசைன் நம்ம பாடிக்கு கிடையாது. நம்ம அந்த டிசைனை கொண்டு வரோம், நம்ம அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எப்போ நீங்கள் அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் லிமிட்டட் டயட்டை விட்டு ரெகுலராக எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ டக்குன்னு வெயிட் செய்கிறோம். ஏன்னா பாடி டசன்ட் லைக் வெயிட் லாஸ் அப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பட் வெயிட் கெயின் அப்போது ஈஸியாக கெயின் ஆகிடும், பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் செட் பாயிண்ட் தியரிங்கிறது. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து நிற்போம், அதுதான் செட் பாயிண்ட் தியரி. ரைட். அப்போ என்ன தான் பண்ணுறது? அப்போ இந்த வெயிட் லாஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், 90 days 120 days இதெல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னா நிச்சயமாக வேஸ்ட் கிடையாது. ஸோ இப்போது ஆஸ் அ கோச் நீங்கள் எனக்கு வெயிட் லாஸில் என் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே, it could be a 90, 120 or 180 days program. அதில் you will achieve a result, maybe 10 kg, 20 kg, you drop your weight, you build your muscle. ஓகே, லைஃப் லாங்காக எனக்கு நீங்கள் பே பண்ணி கோச்சிங் எடுத்துகிட்டே இருக்க முடியுமா? முடியாது.
என்கிட்ட ட்ராவல் பண்ணுற அந்த 3 மாதம் 6 மாதத்தில் நீங்கள் என்ன ஃபுட் சாய்ஸஸ் எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன ஹேபிட் பண்ணுறீங்க. எவ்ரி திங் இஸ் ஹேபிட். எல்லாமே ஹேபிட் தான் டெவலப் பண்ணுறோமே தவிர அதில் நீங்கள் அந்த என் கூட ட்ராவல் பண்ண 3 months 6 monthsலாம் அந்த ஃபுட் சாய்ஸஸ், ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு யூ ஹேவ் டு அப்ளை ஆன் யூ. என்கிட்ட இல்லை, யார்கிட்ட வேணாம், எந்த கோச் கிட்ட வேணாம். இல்லை நிறைய பேர் கோச்லாம் இல்லாமல் அவங்களே யூடியூப் பார்த்து எல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட், டூ இட். பட் அதை விட்டுட்டிங்கன்னா திருப்பி யூ வில் கெயின் இட், ரைட்? மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் போகணும். 80 kg இருக்கேன், நான் 65 வரணும், வந்துட்டேன். இப்போது 65லேருந்து ப்ளஸ் 2 kg 3 kg நீங்கள் ஏறலாம். அப்படியே அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்லேயே இருக்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் போகிறது, பிரியாணி சாப்பிட்றது, எக்ஸட்ரா நீங்கள் பண்ணலாம். அதனால் 1 2 3 kg ஏறும், திருப்பி யூ ஹேவ் டு பிரிங் இட் டவுன். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் யூ கேன் பி லிபரல், ஃப்ரீயாக நீங்கள் கொஞ்சம் விளாடலாம். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் யூ கேன் நாட், யூ ஹேவ் டு பி ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, ஸோ நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் யார்கிட்ட சேர்ந்தாலும் ஒன்ஸ் யூ அச்சீவ் யுவர் கோல், அதுக்கப்புறம் யூ நோ என்ன சாப்பிட்டோம், என்ன பண்ணோம், எப்படிலாம் இருந்தோம், எதனால் குறைச்சோன்ட்டு. அப்போ நீங்கள் அதை தாண்டி பண்ணும்போது திருப்பி அது வந்துடும். ஸோ எஸ், யூ ஹாவ் டு ஃபாலோ த்ரூ அவுட் த லைஃப் டைம், ரைட்? இப்போது த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 10 years ஃப்ரம் திஸ் டைமுங்க. இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசில் நான் எப்படி இருக்கேன், இல்லை இப்போ 40 60 எப்படி இருக்கேன். ஸோ இட்ஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னியில் ஃபிட்னஸ் இஸ் அ நெவர் எண்டிங் லைஃப் டைம் ஜேர்னி, ரைட்? லைக் வெயிட் ஏறும், வெயிட் இறங்கும், அப்படி இருக்கும். ஸோ வி ஹேவ் டு மெயின்டைன் ஃபார் எவர். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் குறைச்சிட்டு திருப்பியும் யூ கெட் பேக் டு யுவர் ஓல்டு ஹேபிட்ஸ், ஓல்டு லைஃப் ஸ்டைல், யூ வில் அகெயின் ரீகெயின் ஆல் த லாஸ்ட் வெயிட். நீங்கள் போட்ட எஃபர்ட்டு, ஸ்பெண்ட் பண்ண துட்டு எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ மெயின்டைன் இட். ஆல்ரைட், மித் பார்க்கலாம். ஃபேட் இஸ் பேட், சத்தியமாக கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேட் இஸ் எசென்ஷியல், இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபேட் இல்லைன்னா நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம். பாடிலி ப்ரைமரி ஃபங்க்ஷன், பிரெயின்லேருந்து மெட்டபாலிசம்லேருந்து ரைட், ஹார்மோனல் எல்லாமே ஃபேட்டு தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபேட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. முக்கியமாக ஃபேட் இட் ஹெல்ப்ஸ் யூ இன் குஷனிங் த ஆர்கன்ஸ். உங்கள் ஆர்கனுக்கு அது ஒரு குஷனாக செயல்படுது. ஸோ அண்ட் பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் செயல்படுது. ஸோ ஃபேட்டே இல்லாமல் இருக்கிறது அது உங்களுக்கு நீங்களே ஆப் வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ ஃபேட் இஸ் நாட் பேட், ஃபேட் இஸ் குட், எசென்ஷியல். என்ன டைப் ஆஃப் ஃபேட் சாப்பிட்றோம், இந்த குவாலிட்டி மேட்டர்ஸ், ரைட்? இந்த எக்கில் இருக்கிற எல்லோ குவாலிட்டியான ஃபேட்டு, அதை கொலஸ்ட்ரால்னு சொல்லி ஒதுக்குறவன் அது ஒரு பெரிய டிபேட் டாபிக். அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயட்ரி கொலஸ்ட்ரால் வேறு, பிளட் கொலஸ்ட்ரால் வேறு. காட் இட்? அண்ட் யா, குவாலிட்டி ஆஃப் ஃபேட் மேட்டர்ஸ். Low fat diets are healthier. Again it relates to what I said. Low fat diet are healthy illa. Like it should be in optimal range according to your goal. இப்போ நான் பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணுறேன்னா அது வேறு, ஜென்ரல் ஃபிட்னஸில் இருக்கிறது வேறு, வெயிட் லாஸ்க்கு வேறு. ஸோ உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேட்டு கார்பை வந்து த கோச் வில் மேனிப்புலேட். கோச் நோஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் டு கிவ் ஆர் நாட். ஏன்னா எல்லாமே இதிலே சொல்ல முடியாது, ரைட்? அண்ட் லோ ஃபேட் டயட் கண்டிப்பாக ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃபேட்டு கம்மியாக எடுத்தீங்கன்னா கேன் லீட் டு நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி. உங்களுக்கு சில நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக நடக்கும். லைக் நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்குது. லோ ஃபேட்டில் இருக்கிறதால சில டிஸார்டர்ஸ், சில நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? அண்ட் ஃபேட்ஸ் மேக் யூ ஃபேட் டெஃபினட்டாக கிடையாது. சீஸ் சாப்பிட்டா குண்டாயிடுவேன், லைக் பட்டர் சாப்பிட்டா குண்டாயிடுவேன், லைக் இது மாதிரிலாம் சான்ஸே இல்லை. ஏன்னா ஓவரால் கேலரிஸ் மேட்டர். என்னோட வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு 2000 கேலரி டயட்டு தான் வேணும் அப்படின்னா அந்த 2000 கேலரிக்குள்ளே நான் சாப்பிட்ருக்கேன்னா நான் வெயிட் ஏற மாட்டேன், ரைட்? நான் 3000 4000 சாப்பிட்டா தான் வெயிட் ஏறுவேன். அந்த 2000 கேலரிக்குள்ளே நான் வந்து பீஸா சாப்பிட்டு கூட நான் வெயிட் லாஸ் பண்ணலாம். ரீசெண்டாக ஹவு டு டூ வெயிட் லாஸ் ஈட்டிங் ஒன்லி பிரியாணின்னு ஒரு ட்ரெண்டிங் வீடியோ போச்சு. பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். அது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேலரிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம், பீஸா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் இஃப் யூ ஆர் வித்தின் தட் கேலரி. பட் இதெல்லாம் என்ன ஒரு மைனஸ்னால் உங்கள் பாடிக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. யூ நீட் ஆல் கைண்ட் ஆஃப் மேக்ரோஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸில். அந்த குறிப்பிட்ட ஒரு ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம், பட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க மாட்டீங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் இழந்துருவீங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறதால. இந்த எக் டயட்டு, வாட்டர்மெலான் டயட்டு, அது இது நத்திங் ஒர்க்ஸ். யூ நீட் அ பேலன்ஸ்ட் மீல். எது உங்களால் லைஃப் டைம் சஸ்டெயினபிளாக பண்ண முடியுமோ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். See, I am not against keto.
ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் பேலியோ, ஃபைன். ஒவ்வொன்றுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஒரு டயட் இப்போ எடுத்து ஒரு 3 மாதத்தை முடிச்சு நீங்கள் அதை விட்டுட்டு திருப்பி யூ கேனாட் கெட் பேக் டு த ரெகுலர் ரொட்டீனில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லைஃப் டைம் ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்கள் பிளேட் இருக்கணும், ரைட்? சாப்பாடு அதிகமாக காய் கம்மியாக இல்லாமல் காய் அதிகமாக சாப்பாடு கம்மியாக இருக்கணும். பிரியாணி இருந்தால் கூட பீஸு கம்மியாக பிரியாணி அதிகமாக இல்லாமல் பிரியாணி கம்மியாக பீஸ் அதிகமாக இருக்கணும். த வே ஹவ் யூ ஈட், ஹவ் யூ திங்க் எல்லாமே மாறணும். அதையே நீங்கள் வந்து பெர்மனண்ட்டாக கொண்டு போகணும். அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆல் இஸ் வெல். ஸோ ஆல்ரைட், தென் விட்டமின் ப்ரொஃபைலுங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது விட்டமின் ஏ, டி, இ, கே இந்த 4 விட்டமின் பார்த்தீங்கன்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமின். ஃபேட் சால்யூபிள்னால் நீங்கள் ஃபேட் சாப்பிட்டா தான் இந்த விட்டமின்ஸ் வந்து அப்சர்ப்ஷனே நடக்கும். நீங்கள் ரொம்ப லோ ஃபேட் டயட்டில் இருக்கீங்க, இல்லை ஃபேட் இஸ் பேடுன்னு ஃபேட்டே நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா யூ வில் லூஸ் ஆல் தோஸ் விட்டமின்ஸ் யார். நீங்கள் இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்டே நீங்கள் போட்டால் கூட, நீங்கள் விட்டமின் டி டேப்லெட்டே நீங்கள் போட்டால் கூட அது அப்சர்வ் ஆகாது. பிகாஸ் யூ ஆர் இன் லோ ஃபேட் டயட் ஆர் நோ ஃபேட் டயட். ஸோ ஃபேட் இஸ் எசென்ஷியல், ரைட்? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை கமெண்ட்டில் ஷையாக இருக்குன்னா டிஎம் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ லெட் மீ நோ ஃபார் எனி திங் அண்ட் ஐ வில் see you in the next whiteboard series. Thank you for watching.